கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நாளிலே நான் வாழ்த்தி, சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். சகலமும் ஆமாம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே புதுசானா எப்படி இருக்கும்? பள்ளியில் படிக்கும்போது ஒரு கதை படித்தோம். ஒருவேளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ராஜா ஆசைப்பட்டான், தொட்டதெல்லாம் எப்படி மாறணும்? ஆமாம். ஒன்றை யோசிக்காமல் விட்டுட்டான். அதனால் மறுபடியும் என்ன சொல்லிட்டான்னா, பொன்னாகவே. ஆமாம். நமக்கு அப்படி பிரச்சனையே. சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்கள் யாவருக்கும் நேர்த்தியாய் செய்து சகலத்தையும் புதிதாக்கி அவர் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூற துவக்கின வாரமாக இது இருக்கிறபடியினால, அந்த பாடு மரணங்களின் மூலமாய் நாம் பெறுகிற சகலவிதமான ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்விலே கிடைக்க பெறத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஏனென்றால் சிலுவையிலே நமக்கு விரோதமான சகலவிதமான, ஆமாம், அது இப்போ போட்டாலும் சரி, இந்த அரசு வேலையில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கும். அதில் அந்த மேல் அதிகாரி நமக்கு தெரியாமல் எதையாவது ஒன்று எழுதி வச்சிட்டான்னா, ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன ஆகிடும்? ஆமாம், அது எழுதி வைக்கிறது தெரியவே தெரியாது. நம்மகிட்ட நல்லா பேசியிருப்பாங்க, ஒருவேளை நமக்கு எல்லாம் கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த உள்ளத்திலே காணப்படுகிற அந்த பகை நிமித்தமாக அதில் எதையாவது ரிமார்க் எழுதி வச்சாங்கன்னா எல்லாமே பாழாய் போய்விடும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நாம் சில வேளைகளிலே அவரை வெறுத்தாலும், நாம் அவரை மறந்தாலும், அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் கூட, நாம் அவரை மறுதலித்தாலும் கூட, நம்மை மறுதலியாது இன்றைக்கும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய தீர்மானத்தை அவர் மாற்றாதவராய் இருக்கிறபடினாலே, தொடர்ந்து இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தின்படி சகலத்தையும் புதிதாக்குவார். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் கடந்து செல்ல உங்களை நான் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை பார்க்குறதுக்கு பழசு மாதிரி தெரிந்தாலும், இன்னும் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் மாறாமல் தெரியுதே, இன்னும் மாறி இருந்தால் அது எனக்கு எப்படியோ இருந்திருக்குமே என்று எண்ண தோன்றின சில காரியங்கள் இருந்தாலும், இந்த கால வேளையில் வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களுக்கு என்று நான் கோடிட்டு காட்டுவேன். அதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதன்படி செயலாற்றினால் வேத வசனம் ஒரு நாளும் பொய்யுரையாது. இதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாவது, அந்த வார்த்தையிலே காணப்படுகிற ஒரு உறுப்பாவது, ஒருவேளை ஏதாவது புள்ளி இருந்தாலும் சரி, சில கமா இருந்தாலும் சரி, அதை கூட எவரும் மாற்ற முடியாது. புள்ளி போட்டால் என் ஆண்டவர் அதை கீழே ஒரு கோடு போட்டால் கமானா அப்படியே ஃபாலோ ஆகிடும். அதனால் கவலைப்படாதீங்க. தேவன் சகலத்தையும் இந்த ஆண்டு அவருடைய வார்த்தையின்படி புதிதாக்கி ஆசீர்வதித்து புதிய பலன், புதிய ஜீவன்,
புதிய வாழ்க்கை எல்லாத்திலுமே புதிய தொடக்கத்தை கொடுத்து கர்த்தர் இந்த வருடம் உங்களை நடத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கும் போது, எல்லாருக்கும் வாழ்க்கை மாறினா எப்படி இருக்கும்? அதை கூட வாயில் சொல்ல மாட்டேன், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஓடும்போது வெறுமனையாக ஓட சொல்லலை, நிச்சயத்தோடு ஓட சொல்லுகிறது. சிலம்பம் பண்ணும்போது கூட ஆகாதவனா என்ன செய்யக்கூடாது? சிலம்பம் பண்ணக்கூடாது. அப்போ நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பயன் இல்லை. நிச்சயத்தோடு ஓடினால்தான் நம்முடைய பரிசு பொருளை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகாதவனை சிலம்பம் பண்ணுதல் என்றால் என்னென்னா, சில முறைமைகள் இருக்கிறது எல்லாத்துக்கும். அந்த முறைமையின்படி செய்யாமல் சிலம்படிக்க தெரியலாம். எங்கள் தாத்தா எல்லா அடியும் அடிப்பார், இருக்கட்டும். சிலம்படித்தாலும் அதற்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கிறது. அதன்படி செய்யாவிட்டால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான். ஆகவே எதை செய்தாலும் நாம் சரியாக வேத வசனம் நமக்கு காட்டுகிறபடி, வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறபடி, தேவ வசனம் நமக்கு தருகிற ஆலோசனைப்படி நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். இது சலித்து போய் கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பலை. ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருக்கிறவங்க மாறுவதற்குரிய சில ஆயத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? செஞ்சே ஆகணும். இது வெறுங்கையில் என்ன போட முடியாது? முழம் போட முடியாது. ஆகவே அதற்குரிய சகல ஆயத்தங்களையும் நாம் செய்திருப்போம் என்றால், செய்து கொண்டே இருப்போம் என்றால், ஆயத்தம் பண்ணி இருக்கிறவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், வாசியுங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி, எழுதி எப்படி இருக்கிறதோ அப்படியே எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நம்ம அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூற முடியாமல் தான் இருந்தோம், உண்மைதானே? ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு கூற முடியாமல் இருந்தாலும் தேவன் நம்மை அவரை அன்பு கூறத்தக்கதான நிலைமைக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்லுகிறாரா என்றால் வழி நடத்தி செல்லுகிறார். ஒருவேளை துவக்கத்திலே அவர் செய்த சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யாது? புரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் நிரந்தரமாக புரியாமல் போயிடும் நினச்சிடாதீங்க, சரியாக புரியும். ஏனென்றால் ஆண்டவர் சீடனின் கால்களை கழுவ வந்தார். எல்லா வேலும் சும்மா இருந்தா, சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா கழுவட்டும்டா. யார் கழுவட்டும்? ஆடா. பேதுருட்ட வந்தால் என்ன செய்ய முடியலன்னா அவனால் பொறுக்க முடியல. ஆண்டவரே, நீர் எங்கள் காலை கழுவலாமா? நாங்கள் தான் யார் காலை கழுவணும்? உங்கள் காலை கழுவணும். அதுக்கு பதிலாக நீர் எங்கள் கால்களை கழுவுறீர. பட்டுன்னு ஒரு வார்த்தையை போட்டார். காலம் வரும்போது அதன் காரணத்தை நீ என்ன செய்வ? உடனே சந்தோஷமாக செஞ்சான். காலம் இல்லையா, என்னை முழுசாகவே கழுவி விட்டுரும். தேவன் சில வேளைகளிலே அவர் நடத்துகிற பாதைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த வழிகள் நமக்கு புரியாமல் இருக்கிறபடியால் ஏண்டா ஆண்டவர் இப்படி கொண்டு போகிறாருன்னு ஒருவேளை நினைக்கலாம். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புரிய வைப்பேன்,
அப்போ நீ அன்பு இல்லை, ரொம்பவே அதிகமாக. ஆமாம். அதனால் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற கூடாத ஒரு சூழ்நிலையிலே சில வாழ்க்கை பாதை போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதை முகாந்திரத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர் சில வேளையில் நல்லது போல தெரிந்திருக்கும், ஆனால் தடுத்திருப்பார். நமக்கு நல்லது போல தெரிஞ்சு தடுத்தா நமக்கு என்ன வரும்? உங்களுக்கு ரொம்ப அன்பு வருமோ? அதிகமாக கோபம் வரும். நான் உம்முடைய பிள்ளை, ரொம்ப நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறனால தான் எல்லாத்தையுமே வெறுத்துட்டு இங்கே வந்து நிற்க. எல்லாத்தையும் நான் வெறுத்தனால அவங்கெல்லாம் இப்போ என்னை எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறாங்க தெரியுமா? இப்படி இருக்கும்போது நீர் இப்படி செய்யலாமா என்று சொல்லி நமக்கு என்ன தான் வரும்? கோபம் வரத்தான் செய்யும். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் அதை சகித்து கொண்டு நம்மிடத்தில் பொறுமையாயிருந்து நம்முடைய கண்களை திறந்து மேன்மையானதை காண கிருபை செய்வார். ஆகவே சில வேளைகள் நம்முடைய போகிற பாதை நமக்கு புரியாமல் இருக்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறவே, ஆனாலும் கூட நாம் அன்பு கூறாதது நிமித்தம் தேவன் நம்மிடத்தில் கடினமான நிலைமையை காட்டி அதன் பலனை புசிக்காதபடிக்கு சகித்து கொண்டு காரியங்களை புரிய வைத்து தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வைத்து முன்பை காட்டிலும். ஆமாம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை அறியாத காலத்தில் கூட நம்ம சந்தித்த பிரச்சனை கொஞ்சமாக தான் இருந்திருக்கும், அப்படித்தானே? நிறைய பேர் சிரிக்கிறிய, கொஞ்சம் பேர் அழுகிறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிலர் திகைச்சு போய் நிற்கிறீங்க. ஆனாலும் அந்த கிருபையுள்ள நேசர் இந்த நாளிலும் கூட சில காரியங்களை விளங்க பண்ணுவதினாலே அவரிடத்தில் மகிழ கிருபை செய்ய முடிகிறதா? ஆமாம். ஏன்னா கர்த்தருக்குள் நாம் படுகிற ஒவ்வொரு காரியத்தினாலே சில கஷ்டங்கள் வந்தாலும் சில பிரதிபலனை கொடுக்கும்போது, சும்மா கொடுத்தா எப்படி கொடுத்துருப்பாரு? கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பார். இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகளை சில கஷ்டங்களை நாம் சகித்தது நிமித்தமாக பலனாக அல்ல பிரதிபலனாக அவர் கொடுக்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே சந்தோஷம். சில வேளை புரியாதனால அன்பு கூற முடியாது. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, எப்பவும் பேசும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசும்போது எப்படி இருந்திருக்கும்? ஆமாம். இப்போ திடீர்னு ஆபிரகாமேன்றாரு, சந்தோஷமாக பார்த்துருப்பேன், ஏதோ நல்லது என்ன செய்ய போகிறாரு, பட்டுன்னு போட்டாரே ஒரு போடு அருவாளை, உன் நேச குமாரன் என்றும் பாராமல் அவனை க்ளீனாக கொண்டு போய் எங்கே பலியிடு? மோரியா தேசத்தில் இருக்கிற நான் குறித்த மலையில் பலியிடு. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இங்கே இருக்க யாராவது இருந்தால் இப்படி சொன்னால் செய்வோமா? வெறுக்கிற பிள்ளைன்னா உடனே பலியிட்டுருவோம். ஏன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், எப்படா என்ன செய்யலாம், பலிகாடை ஆக்கலாம்னு. நல்ல வேளை சொன்னீர் ஆண்டவரே, காத்து காத்து பூத்து போன இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உடனே செய்யினா எமோஷனில் போயிடும். சில வேளையில் நம்ம என்ன செய்வோன்னா உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே செய்திருவோம். சில கூட்டங்களை உணர்ச்சி வசப்படுத்தும்படியான காரியங்களை சொல்லி வாங்க வேண்டியதை வாங்கிடுவாங்க. என் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சந்தோஷத்தோடு செய்வதையே ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டில் போயிட்டார்.
சொன்னவர் அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வீட்டை மாட்டியும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஆபிரகாம் நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஓகே தான். ஏன்னா இதுக்கு 2 பேரும் பொறுப்பு ஆண்டவரே, ஒருத்தர் பொறுப்புனா பரவாயில்ல. எதுக்கு கழுவுற மீனில் நழுவுற மீனாக போகிறதுக்கு அவட்டையும் சொல்லிட்டீர்னா நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டேன்டா, ஆனால் நீ தான் என்ன செய்வியோ தெரியாது. 3 நாளுங்க நாம் இருந்தால் தூங்கியிருக்கவே மாட்டோம். நம்ம உருள்றது பிறல்றத பாட்டு நிச்சயமாக கேட்பாங்க, ஏன் ஒரு மாதிரி உருள்றீங்க, எப்பவும் படுத்தா நல்லா தூங்குகிற ஆளாச்ச, நிம்மதியாக இருக்க ஆளாச்ச. போகும்போது வரும்போது ஆபிரகாமுக்கு எப்படி மனசில் என்ன தான் ஓடி இருக்கும்? அது ஓடுமா ஓடாது? நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள் போல இருக்குது, நமக்கு நிச்சயமாக ஓடும். சில வேளையில் எதையோ ஒன்று செய்ய நினச்சி எதையோ ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், தடுமாறவே இல்லைங்க, பதறவே இல்லைங்க, குழம்பவே இல்லை, நடிக்கவும் இல்லை. நம்ம சில வேளை என்ன செய்வோம், நடிப்போம். நடிப்பு என்ன செய்யும், நிறைய வேளையில் காட்டி கொடுத்துரும். அவன் நடிக்கவும் இல்லை, எதுவும் செய்யலை, முந்தைய காட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். சரி ஐயா ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், அழகாக அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நேராக மலை மேலே ஏற போகிறேன். அதுக்கு முன்னாடி கேட்கல, முதல்ல கேட்டிருந்தா கொஞ்சம் சிக்கலாகவும் ஆகிருக்கும். கரெக்டாக மலை மேலே ஏறும்போது கேட்குறேன், அப்பா பலிக்கு எல்லாமே வச்சுருக்க, ஆனால் ஒன்று மட்டும் என்ன இல்லை, பலி மிருகம் மட்டும் இல்லைப்பா. கத்தி வச்சுருக்க, கட்டை வச்சுருக்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, நெருப்பு வச்சுருக்க, ஆனால் என்ன மட்டும் இல்லை. இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சமாளிச்சுக்கலாம், ஆனால் கூட இருக்கிறவங்கள நம்ம பிரச்சனை அதுதானே. ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம செய்யணும் நம்ம விரும்பினாலும், அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தினாலும் கூட இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. இங்கே கூட இருக்கவனா கண்டிப்பாக சமாளிச்சாங்கன்னா அவன் தான் பலிகடா. அவனை எப்படி எங்கே கொண்டு போயிடணும், மேலே கொண்டு போயிடணும். அழகான ஒரு வார்த்தையை போட்டான, பதறாதவங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த பயலும் ரொம்ப சூப்பரான பய. நம்ம பிள்ளைனா ஊருப்பட்ட கேள்வி கேட்கும். நானே பிள்ளைகளை எப்பவும் கூட்டிகிட்டு போகிற பாதையை விட்டு சட்டு மாற்றி கூட்டிகிட்டு போனால் கேட்பாங்க, நான் தான் கூப்பிட்டு போகிறேன், என்ன வேறு மாதிரி போறியே என்னன்னு கேட்பேன். கேட்டிருக்காங்க, கூப்பிட்டு போகிறது யார் தான், நான் தான் கூப்பிட்டு போகிறேன். எப்படினாலும் இடத்த விட்டால் எங்கே தான் கூப்பிட்டு போகிறார், அடுத்த வீட்டுக்கு தான். கடைக்குன்னு சொன்னால் கடைக்கு கூப்பிட்டு போவார்னு தெரியும், எதுக்கு சொன்னாலும் அங்கே கூப்பிட்டு போவார். வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தனால வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவார்னு தெரிஞ்சாலும் பாதை கொஞ்சம் வித்தியாசமாக போனால் கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்கும்போது நம்ம அவனுக்கு அங்கேயும் என்ன அழகாக பதில் சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக்குவார். அவனும் சரி ஏதோ கர்த்தர் பார்த்துக்குவார்னா வழியெல்லாம் வீடமெல்லாம் கட்டியாச்சு. நீ தாண்டா அந்த ஆடு, கப்புச்சிப்புன்னு படுத்துக்கிட்டாயா. நம்ம பிள்ளைனா நம்மளை அங்கே கட்டி வச்சுட்டு ஸ்தோத்திரம் நம்மளே பழி விட்டுட்டு போயிடுவான். லூச்சு பேலை, உனக்கு வயசாகி போச்சு, இம்புட்டு நேரம் ஏமாற்றி என்ன செஞ்ச, கர்த்தர் பார்த்துக்குவார்னு வேற யா சொன்னியான்னு. அந்த வேர்டை எவ்வளவு in a confidence way that boy has taken it, ஒரு நம்பிக்கைக்கு உகந்த விதமாக இந்த பையன் எடுத்துட்டான். கர்த்தரும் பார்த்தாரு, கத்தியை தூக்கு மட்டும் ஆபிரகாமே நிறுத்துடா. பலி மிருகத்தை கிட்டேயே வச்சிருந்தார். ஆனால் ஆரம்பத்தில் அது ஒரு குழப்பமாக இருந்தாலும் 3 நாட்கள் அது அவனுடைய மனதிற்கு பல போராட்டத்தை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும், பிள்ளை கேள்வி கேட்குறான், பலி மிருகம் எங்கே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு என்ன செய்தான்,
சொல்லிவிட்டான். ஆனாலும் கூட கொஞ்சம் கூட நிதானம் தவறாதபடி இப்போ அந்த இடத்துல அவர் எப்படி குதிச்சிருப்பார்? உங்களை மாதிரி உட்காந்துருப்பார் நினைக்கிறீங்களா? நேரம் சாடி இருப்பான். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே போயிருந்தா அவ்வளவுதான் என்று முடிகிற ஒரு இடத்துல ஒரு புதிய துவக்கம் நமக்கு கிடைக்கும் என்றால், எங்கள் அப்பாவை ஆண்டவர் பல வழிகளில் நடத்தி இருக்கிறார். காசு கொடுத்தும் என் ஆண்டவரால் நடத்த முடியும், காசு இல்லாமலும் நடத்த முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்போ போடா, இன்னும் ஊருக்கு போமா, 10 பைசா கையில் இருக்காது, நடந்தால் போக முடியும். நீ ட்ரெயினில் போய் ஏறு, நம்பிக்கையாக போவார். அடுத்த ஆள் இவராக இருக்கும், அது வரைக்கும் 10 பைசா அவர் கையில் வராது. எப்படி இருக்கும்? நான் அந்த மாதிரி ஒரு பாதையில் போயிருக்கிறேன், பஸ்ஸுலேயும் அப்படி ஏறியும் இருக்கேன். நம்ம இருதயம், உங்கள் இருதயம் நல்லா அடிக்கும்னு நினைக்கிறீங்களோ? திடீர்னு நின்னாலும் நின்று போயிடும், எவருக்கு தெரியும்? எங்கேயா இருந்து யாரா ஓடி வந்து, ஐயா நீங்கள் டிக்கெட் எடுக்காங்க, நம்ம நிலமை நமக்கு தான் தெரியும். அந்த இடம் எப்படி இருக்குது தெரியுமா? ஆமாம், ஏனென்றால் நம்முடைய இருதயம் மகிழும்படியான காரியங்களை செய்வார். ஆகவே தேவன் உங்களை இந்த ஆண்டு பற்பல விதமான பாதைகளிலே நடத்தி வந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்ற மனம் இருந்திருக்கும். அதற்காக கர்த்தர் இத்தனை நாட்களாக பல விதங்களிலே நடந்து வந்தாலும், திடீர்னு சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருந்தாலும், அந்த புரியாத பாதை நிமித்தம் நாம் குழம்பி போய் சில வேளையில் தேவனையே சந்தேகித்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், தேவன் சகலத்தையும் நிச்சயமாய் மாற்றுவார். நாம் முன்பு பட்ட சந்தோஷத்தை காட்டிலும் இனிமேல் அடைய போகிற சந்தோஷம் அதிகமாக தாங்க இருக்கும். அவர் மாற்றுகிறவர். பாருங்கள், ஆண்டவர் முன்ன பின்ன அற்புதம் செய்யாத இடம் ஏன் இன்னைக்கு இப்படி வந்து அப்படி போகிறேன்னு எனக்கு தெரியல. காணா ஒரு கல்யாணத்தில் எப்போவுமே எல்லாமே எப்படி இருக்கும்? எவர் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. எது இல்லையோ அதில் சேர்க்கறதுக்கு தண்ணி ரெடியாகவே இருக்கும், அடுப்பும் எப்பவும் ரெடியாக. ஆனால் திராட்சரசம் குறைப்பட்ட போது ஆண்டவரிடத்தில் வந்து மரியாள் சொல்லுகிறார், அப்பா மகனே, திராட்சரசம் அவ்வளோதான், குறையுது, ஏதாவது செய்யும். போட்டாரே ஒரு அருவாளை, அம்மானு சொல்லலாம்ல. அம்மானு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்திரியே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க, அது உண்மையாகவே எதில் குத்துன மாதிரி இருக்கும். ஆமாம், அம்மானு சொல்ல, நீ எல்லாம் அம்மாவான்னா எப்படி இருக்குது? அது மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்ப. நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ எல்லாம் ஒரு அண்ணனா அக்காவா, இப்படிலாம் கேட்பாங்க உலகத்தில். ஸ்திரியேன்னாரு குழம்பவே இல்லைங்க. 30 ஆண்டுகள் எந்த அற்புதம் ஆண்டவர் செய்யவில்லை, எந்த ஒரு பெரிய காரியங்களையும் செய்யலை. அவர் மேசியாவாய் பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர் எதை செய்யாட்டா கூட 30 ஆண்டுகள் அமைதலாக இருந்தாலும் குழம்பவே இல்லைங்க. இவளாக தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டா. ஆண்டவர் ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டது யார்? ஆனால் ஸ்டார்ட் பண்ணி விடும்போது சொன்ன வார்த்தை, சிறிய உனக்கும் எனக்கும். வேற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதா? இதுவரைக்கும் ஆண்டவர் பயன்படுத்தாத வார்த்தை. அவரை போல கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் யாரும் இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிந்து நடந்தார், குழம்பவே இல்லைங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்கு மேலே யார்கிட்ட பேசலை, பேச வேண்டியவர்கிட்ட தீய வச்சிட்டா, வத்தி வச்சுட்டு நீர் செய்யாமல் இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு வேலையை போய் செஞ்சிட்டா. அவர் உங்களுக்கு சொல்வார், அதன்படி செய்யுங்கன்னு அவ பாட்டில் போயிட்டாயா. இப்போ ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளுனது யாரு? ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, சிறிய உனக்கு எனக்கு என்ன வேலையே வரலன்றார்.
அந்த அற்புதம் செய்யக்கூடிய நேரமே வரலன்ட்டார். ஆனால் இப்போ தேவை அற்புதம். லேட் பண்ணவும் முடியாது, நடந்தே ஆகணும். முக்கியமான கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அங்கேயும் போய் தடுத்துட்டா போல இருக்குது. திருமண வீட்டாரை நீங்கள் எதை செய்யாதீங்க, திருமணத்தில் ரசத்தை என்ன செய்யாதீங்க. இன்றைக்கி நான் அவரை வச்சு ஒன்று செய்ய போகிறேன். அவங்க கூட கேட்டிருக்கலாம், நானாக இருந்தால் கூட கேட்டிருப்பேன். இது வரைக்கும் முன்ன பின்ன அவர் எது செஞ்சு நாங்கள் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. என்னம்மா இல்லை அவர் செய்வாருங்க. நல்ல வேலை கேட்கல. அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்கல. சொல்லியிருந்தா வேலையை பாருமா சொல்லிட்டு ரெடியாக என்ன செஞ்சுருப்பான், திராட்சை ரசத்தை ரெடி பண்ண போயிருப்பான். என்ன அழகாக தங்களுடைய காரியங்களை செய்கிறார். மேசியா என்று அறிந்தார். அவரிடத்தில் தேவ கிருபைகள் இருக்கிறது என்பதை அறிந்தால், அவரிடத்தில் ஒன்று சொன்னார் கண்டிப்பாக செய்வார் என்பதில் அசையாத ஒரு உறுதி இருந்தது. அதன் அடிப்படையில் ஆயத்தம் செய்யப்பட வேண்டியவைகளுக்குரியவர்களை க்ளீனாக ஆயத்தம் பண்ணிவிட்டு அவபாட்டை போய் நிம்மதியாக உட்காண்டா நம்ம தான் நிம்மதியாக இருப்போமா? அவ்வப்போது இயேசு எட்டி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவரும் பயங்கரமான ஆள். புயல் நேரத்தில் நேராக வர்ற மாதிரி வந்து கிட்ட வரும்போது விலகி போகிறவர். அவரும் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவர் தான். ஆனாலும் கூட அமைதலாக இருந்தாள். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தார். அங்கெங்கே போகலை, எதையும் பார்க்கலை. கண்ணை மூடிட்டு இருந்தாலும் இன்னும் தெரியலை. ஆனால் வேலை கச்சிதமாக நடந்துச்சு. ஏன்னா அவர் கால்களை ஒரு சாடியை பயன்படுத்துவார். அதனால தான் முதல்ல நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் வேளையில் காலம் தவறாமல் நேரம் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறவர். இந்த பின்மாரியின் காலத்தில், இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நினைப்பதிலும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதிலும் மிகவும் அதிகமாக செயல்படக்கூடியவர். இந்த ஆண்டு அவருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தும்படியாக காரியங்களை செய்யும்படியாக ஆவி, ஆத்துமா, சரீரம், எதிர்காலம் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவருடைய காரியங்களை நிறைவாய் செய்வார். ஆகவே இந்த மாதம் சில காரியம் உங்களுக்கு புரியலைனாலும் குழப்பமாக இருந்தாலும் என்ன செய்யாதீங்க. ஆமாம், ஒருத்தன் மருந்து குடிச்சிட்டான். குடித்த உடனே கேட்டாங்க கலக்கி குடிச்சியான்னு கேட்டான். ஐயோ நான் மறந்துட்டேனென்று குடிச்சிட்டு எல்லாம் பாட்டிலெல்லாம் மருந்து இருக்கு. இப்போ வயிற்ற குளிக்க என்ன பிரயோஜனம்? அங்கே குளிக்கிருந்தால் எல்லாமே நெஞ்சிருக்கும். சரி பரவாயில்ல, அப்படி ஆளாக இருந்தால் கூட கர்த்தர் கிருபையாய் நித்திய கிருபையுடன் இறங்குகிறவர். நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிதாபப்படுகிற பிரதான ஆசாரியர். நிச்சயமாக நம்ம மேலே பரிதாபப்படுகிறதுனால நித்தமும் நமக்காய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினால நிச்சயமாய் நல்ல ஈவுகளை கொடுப்பது. ஆகவே சொல்லுங்கள், எனக்கு நல்ல ஈவு கிடைக்கும், நல்ல காரியம் கிடைக்கும், நிறைவான காரியம் கிடைக்கும், வழிந்தோடும்படியான காரியங்களை செய்வார். அநேகர் என்ன பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லாதீங்க. வியந்து பார்க்கும்படியான காரியத்தை, ஏன்னா வார்த்தையை கொடுத்துட்டார். அவர்கிட்ட வார்த்தை வாங்குறது தான் ஆண்டவர்கிட்ட கஷ்டம். வார்த்தையை கொடுத்துட்டா செஞ்சே ஆவார். ஏன்னா வாக்கு கொடுத்தவர் அவர் அப்படியே உன் வாழ்க்கையில் செய்து உன்னை அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் எப்பொழுதுமே பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் காலம் தவறாமல் செய்வார். ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெட்டு நாறி போக பண்ணும். பரிமள தைலம் நல்ல மனம் உள்ளது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது பரிமளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நல்ல மனமாக தான் இருக்குது. இப்போவும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு என்கிட்ட.
பரிமள தைலம், ஆனால் அதற்குள்ளே செத்த ஈக்கள் இருக்கும் என்றால், தைலம் நல்ல தைலமாக இருந்தாலும், விலையேறப்பட்ட தைலமாக இருந்தாலும், மனம் கொடுக்கக்கூடிய தைலமாக இருந்தாலும், அதை விசேஷமான நிலைமையில் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் ஈ உள்ளே விழுந்து என்ன செய்யப்படாது. ஆமாம். அப்போ பரிமள தைலத்தை எப்பவுமே என்ன செஞ்சு வைக்கணும்? மூடி வைக்க வேண்டும். அந்த ஈ எதுக்காக வந்துச்சு? அதை கெடுக்கணும்னு வந்துச்சு. அதுக்கு ஈக்கு நாத்தம் தான் ரொம்ப பிடிக்கும். மனத்தை காட்டிலும் அது நாத்தத்தை தான் அதிகமாக இருக்கும். ஈ எல்லாத்துலேயும் போய் உட்காரக்கூடிய தன்மை படைத்தது. இருக்கட்டும். அப்போ அந்த பரிமள தைலம், நம்மகிட்ட பரிமள தைலம் இருக்கா? இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை வைத்துங்க. அட பாவமே, இயேசுவே ரட்சியம். என்ன பரிமள தைலம் இருக்குது? சரி, அது தெரிய நான் சொல்லிப்புறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஐயா, ஆமென். நம்ம கச்சாடிகளாக சொல்லி இருக்கிறது வேதம். நம்ம கச்சாடிகள்ங்க. இந்த கச்சாடிகளிலே அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. அதை நல்லா மூடிவை. தேவன் கொடுத்த அந்த விசேஷமான அந்த மகிமையுள்ள அந்த மகத்துவம் உள்ள நாமம் வீணாக போயிடக்கூடாது. ஏனண்டா இந்த நாமத்தை வேறு யாருக்குமே தரமாட்டேன்ட்டார் தெரியுமா? இந்த நாமத்துக்கு தான் மேலே கீழே எல்லாமே என்ன செய்யும்? ஆமாம், எல்லா முழங்கால்களும் எல்லா நாவுகளும் அறிக்கையிட. அதே வேளை இந்த நாமத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தர் இந்த நாமத்தை யாருக்குமே கொடுக்கல. சீடர்களை பார்த்து இப்போ என் நாமத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் இந்த அற்பமான மண்பாண்டத்தில், இந்த கச்சாடிகளில், இந்த கச்சாடியில் எது ஊற்றினாலும் ஏற்றுக்கும். ஒன்று மாற்றி ஒன்று ஊற்றினாலும் ஏற்றுக்கும். இந்த பாஸ்டர்ஸ் விசிட்டிங் போகும்போது ஒரு வீட்டில் காஃபி கொடுப்பாங்க, ஒரு வீட்டில் டீ கொடுப்பாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. பாஸ்டர் குடிக்காமல் போயிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? குடிக்காமல் போயிடணும் அவங்க ஆசை. அது நல்லது தான். ஆனால் மாற்றி மாற்றி ஊற்றுனா இது என்ன ஆகுறது? கஷ்டம் தானே? கஷ்டமாக இல்லையாங்க? ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க கொடுத்ததெல்லாம் நம்ம என்ன செஞ்சு பண்ணோம்? ஆமாம், அதுதான் இன்றைய உலகம். நம்ம அப்படித்தான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம். ஏன்னா கொடுக்குறத நான் வாங்கலைன்னா மற்றவங்களாம் என்னை எப்படி நினைப்பாங்களோ, அப்படி யோசிக்காத. உனக்குள் இருக்கிறது விசேஷமான கிருபை. இந்த நாமத்தை அவர் உனக்கு கொடுப்பதற்காய் சொல்லனாத பாடுகளை அவர் சிலுவையில் அவர் உனக்காய் சகித்து தான் இந்த நாமத்தை உனக்கு கொடுத்தார். அதனால தான் வீணாய் வழங்காதே. அப்போ உங்கள் ஜாடியில் எப்பவும் என்ன இருக்கணும்? ஆமாம், அந்த கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். நீதிமானாகிய நீ அதற்குள் ஓடி எப்பொழுதுமே சுகமாக இருக்கலாம். நம்ம சுற்றி சுகவீனங்கள் இருக்கிறது. நம்முடைய சுகத்தை பாழ்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம கச்சாடி எது ஊற்றினாலும் என்ன செய்யும்? வாங்கிக்கும். அப்போ எதை ஊற்றினாலும் இது உள்ளே போகாமல் இருக்கணும்னா இதை ஊற்றினோன்னு கப்புன்னு சீல் பண்ணி வச்சுக்க. இதை யாருக்கு கொடுத்து விடு? இயேசுவுக்கு கொடுத்து விடு. அவருக்காக கொடுத்து விடு. அவர் உன்னை எடுத்து பயன்படுத்தும்படியாய் கொடுத்து விடு. இது அவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்றால் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவர் உனக்குள் இருந்து செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும், மகத்துவமானவைகளாக இருக்கும். ஆகவே இந்த அற்பமான ஜாடிகளிலே இது கனப்படுத்தப்பட கர்த்தர் எதை ஊத்துறாரு? ஆமாம், அந்த பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக
இன்றைக்கி அநேகரால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா என்றால் தூஷிக்கப்படுகிறது. படுதா இல்லையாங்க? தேவ நாமத்தை பேசுகிறாங்க, தேவ நாமத்தை பற்றி அப்படி ஆனா பூனை 62ன்றான். ஆனால் அந்த தேவ நாமம் கனையினப்படும்படியான காரியங்களை செய்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையாங்க? இந்த நாமம் எனக்கு கிடைக்கப்பட எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கேன்னு தெரியுமா? அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகளிலும் தேவன் என்ன செய்கிறார்? தரிப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாமத்தை கொண்டு நாம் சகல காரியங்களையும் செய்து முடிக்க பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டு சொன்னாருங்க, ஒரு அற்புதமான அவர் கோடிக்கணக்காக காசு இருந்தாலும், நல்ல வேலை இருந்தாலும், நல்ல மதிப்புகள் இருந்தாலும், நாமம் தரக்கூடிய ஒரு காரியத்தை எதுவுமே பெற்றுத்தரவே, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும். என்ன அருமையான வார்த்தைங்க. இன்னைக்கு இருக்கிறேன், பிழைக்கிறேன், ஆசைக்கிறேன், காரியங்களை செய்கிறேன் என்றால் அந்த நாமமே. பூலோகத்திலே இந்த நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே இந்த அற்புதமான இந்த மண் பாண்டலத்தில் அவர் அந்த விசேஷமான அந்த பரிமள தைலத்தை கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கும்போது, ஆண்டவரை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அது ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்தினாலும் இன்னும் செய்யக்கூடாது. கொடுத்தவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். கொடுத்த எப்படின்னா சொல்லணுன்னா பாடுபட்டு இதை என்ன செய்தார்? சொந்த சரீரத்தை கிழித்து கொடுத்து, ஹல்லேலூயா, ஒரு துளி இரத்தத்தை கூட அவர் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. நமக்காய் பெரிய தியாகத்தை அவர் செய்து இந்த அற்புதமான மண்டபத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறபடியினால நிச்சயமாய் அந்த நாமம் நம்மை கனமான நிலைமையில் வைத்துக்கொள்ளும். அப்படி நாமும் கனையினப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் சிலரை பார்த்தா இவெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையான்னு சொல்லத்தக்க நிலைமையில் நடந்து கொள்ளுகிறார்கள். தரங்கட்டத்தனமாக நடந்து கொள்ளுகிறார்கள். நம்ம தரமற்று இருந்தோம், கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தரம் உள்ளவ பாண்ட, அற்பமான பாண்டம். ஆனால் இதுக்குள்ளே போடப்பட்டவைகள் எல்லாம் வெளியேறப்பட்டவைகள். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே அது எஜமான எடுத்து பயன்படுத்துகிற விசேஷமான பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வளமாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் நடத்துகிற சில பாதைகள் குழப்பமானாலும் அந்த குழப்பத்தை கர்த்தர் தெளிவுபடுத்தி நிச்சயமாய் சீரான நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து முன்பு இருந்த நிலைமையை காட்டிலும் அதிகமான நிறைவை கொடுப்பதற்கு தான் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். விசேஷமான அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அதில் எழுதியிருக்க அந்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், சொற்ப மதீனம். என்ன மதீனம்? நம்ம நிறையெல்லாம் மதீனத்தை உள்ளே சேர்க்கறது இல்லை. செத்த ஈ எது தெரியுமா? மதீனமே. மதீனமாய் நடக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எது காணப்படுகிற புன்மூக்குத்திக்கு சமானமாக இருக்கிறது தெரியுமா? பிரசங்கின் புத்தகத்தில் படித்தா தெரியும். நான் அதெல்லாம் இப்போ சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. தெரிந்தால் சந்தோஷம், தெரியாட்டா பரவாயில்ல. சொற்ப மதீனம். சாலமோனை கர்த்தர் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அவன் காலமே பொற்காலங்க. பொண்ணிலே குளித்து பொண்ணிலே வாழ்ந்து பொண்ணாலே சத்தான். நல்ல வேளை அவனை தங்கப்பெட்டியில் வைக்கலை. ஸ்தோத்திரம். அவனுடைய காலமே பொற்காலங்க. அதுதான் சீபா தேசத்து ராணி அந்த மேஜையில் உட்காந்து சாப்பிடும்போது நான் கேட்டது கொஞ்சம் தாயா, இப்போ பார்க்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கு. ஆகவே உன்னுடைய மேஜையில் சாப்பிட்றவன் பாக்கியவன் என்று சொல்லி சென்றாள். கேட்டது கொஞ்சம், பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய பந்தியில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார்.
அவருடைய விசேஷமான பந்தியில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஆகவே ஒரு நாள் வந்து பார்ப்பான், இது சாதாரணமான பந்தி அல்ல, விசேஷமான ஒரு பந்தியை கர்த்தர் நமக்கென்று மலையிலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த விசேஷமான பந்தியில் பங்கு கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது மதியினத்தால் புத்தியை என்ன செய்யாத, கடம் போடாத. காசை கூட கொடுத்துருந்தா கொடுக்கன்னு சொல்லலை, அப்புறம் பாஸ் சொன்னான்னு சொல்லி யார் வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டுருவாங்க, பாஸ் கடன் கொடுக்க சொல்லியிருக்காரியான்னு. அன்பு கடனை தவிர வேறு எந்த கடனையும் படாதீங்க. இல்லைன்னா அப்புறம் அது எப்படி மாறிடும், வம்பாக மாறிடும், அவனையும் இழந்து போகணும். நான் கொடுத்துருக்கேன், அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க தர மாட்டேன். நிறைய பேர் கொடுத்துருக்கேன், திரும்ப கேட்காம கொடுத்துட்டேன், வச்சுக்கப்போ. திரும்ப எனக்கு என்ன செய்ய வேண்டாம், தரவே வேண்டாம் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா தரணும்னு சொல்லி கொடுத்தா அவன் தரலைன்னா எனக்கு என்ன ஆகிடுது, மனவேதனை. அப்புறம் எனக்கும் அவனுக்கு உண்டான கேப்பு அவன் பார்க்கும்போதில் என்னை கில்ட்டியாகவே பார்ப்பான். ஒரு நாள் என்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்டார். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கொடுக்கவா சாமி அப்படின்னு. கொடுறான்னாரு, கொடுத்துட்டேன். ஒரு பெரிய நஷ்டத்தில் இருக்கும்போது என்கிட்ட வந்து அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், போங்க வச்சு இங்கே திரும்ப தரணும்னு அவசியப்படாது, போங்க பார்த்துக்கலாம். பார்க்கும்போதெல்லாம் ஐயா ஐயாம்பார். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அது எதுக்கு தெரியுமா, திரும்ப என்கிட்ட கடமே கேட்க மாட்டான். ஏன்னா தெரியும் அவர் கொடுத்ததை என்ன செய்ய மாட்டார், இன்னும் திரும்ப அவர்கிட்ட கடன் கேட்கவும் ஈஸியாக முடிச்சிட்டேன் வேலையை. ஏன்னா கொடுக்குறவனை கண்டா சாமி என்ன எப்படி ஆடுமா, குழச்சி குழச்சி ஆடுமா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? சொல்லம் கொடுக்குற சாமி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கலாம், ஆனால் கொடுக்குறவனை கண்டா சாமி குழச்சி குழச்சி ஆடி வாங்கிட்டு போயிடும். அதனால் நம்ம எப்பவும் ஆசாமியாக இருக்கக்கூடாது, விவரமான ஆளாக இருக்க கர்த்தர். சொற்ப மதியினம் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிடறோம், கடன் கொடுத்து இந்த விலையேறப்பட்ட அவருடைய நாமத்தின் மகத்துவத்துக்குள்ளே அந்த சொற்ப மதியினத்தினால் வரக்கூடிய காரியத்தை எதுக்குள்ளே போட்டுறோம். அது வரும்போது உயிரான ஈ தான், உயிரோடு தான் வந்து எங்கே உட்காந்துச்சு. ஆமாம், மதுரையில் அமெரிக்கன் கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருக்குது. அதில் ஒரு மரம் இருக்குது. அதில் எப்போ பார்த்தாலும் பெருங்கூட்டமான பெரிய பெரிய புள்ளிகள்லாம் வந்து உட்காந்துருப்பான். அந்த மரத்துக்கு பேரை போதை மரம். இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் கல்லூரியில் போனால் அது ஒரு பெருங்கூட்டம் உட்காந்து, எல்லாம் வசதி படைத்தவன். அதில் எவெல்லாம் உட்கார்ந்தானோ நல்லவனாக தான் உட்கார்ந்தான். சொல்லலை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்னைக்கு இப்படியே சொல்லி கடைசியாக வாழ்க்கையவே தொலைச்சவன் அதிகம். எவ்வளவோ வசதி படைத்தவர்களெல்லாம் அந்த கல்லூரியில் படித்தது உண்டு. ஆனால் என்னைக்கு அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தானோ, மரம் போதை மரம் இல்லை, போதையான ஆள்லாம் எங்கே தான் உட்காந்துருப்பேன். ஆமாம், இல்லை பாஸ்டர் நான் குடிக்கிறது பால் தான், ஆனால் எதுக்கு அடியில் உட்காந்து குடிக்கிறேன், பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் யாரும் நம்ப மாட்டான். பாஸ்டர் வண்டி ஏதாவது ஒயின் ஷாப்புக்கிட்ட நின்னா என்ன சொல்லுவீங்க, பாஸ்டருக்கு ஏதோ கசந்து போயிட்டார் போல இருக்குது. ஒரு ஓஞ்சுவான விசுவாசி, கர்த்தர் அவருக்கு எவ்வளவோ செஞ்சார். திடீர்னு பார்க்குறேன் இறங்கி பாருக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு. பேர் நல்ல பேர், வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, ஆனால் எங்கே போய்கிட்டு இருக்காரு. ஆமாம், நம்ம வண்டி நிறுத்தினாலே பிரச்சனை. போகாதே, சமீபமாகாதே, தீமையிலிருந்து உன்னை என்ன செய்து கொள். சொற்ப மதியினம். மனக்கசப்பு எல்லாருக்கும் வருமா வராதா? உங்கள் யாருக்கும் வராது போல இருக்க. ரொம்ப மனக்கசப்புங்கிறது பவுலடியானே நொந்து போய் பேசினதை நான் உங்களோட பேசியிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினேன்னு நினைக்கிறேன். அவனே எதுக்கு நொந்து போகாத ஆள், மனமடிவாகி கலங்கி ஒரு மாதிரியே ஆகிட்டார். ஆனால் ஒரு மாதிரி ஆகலை. துவக்கம் ஒரு மாதிரி இருந்தாலும் துவக்கத்தை அவனே என்ன செஞ்சான்,
நமக்கு துவக்கம் கொஞ்சமானால் முடிவு சம்பூர்ணமாக மாறி வேற பூரணமாக மாறிடும். அதனால் பார்த்துக்குங்க ஐயா, சொற்பம் அதீனம் போதும். அட என்ன இது பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பேர் வீணாக போனதுக்காரன் பரவாயில்லன்னு சொல்லி கடைசியாக கேஸு தேருமா, பரவாயில்ல என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி மாறிடும். கேஸு சீரியஸாக மாறிடும். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நேரம் வரும்போது இன்றைக்கி ஒரு நாள் தானே, இன்றைக்கி ஒரு நேரம் தானே. இங்கிலாந்து தலை சிறந்து நிற்க காரணம், ஓய்வு நாள் எந்த இடத்துல போனாலும் அங்கே ஆலயம் இல்லைன்னா ஒரு ஆலயத்தை ரெடி பண்ண சொல்லிவிடுவான். ஆலயத்தை ஆயத்தம் பண்ணுறான்ருவான். ஒரு காலத்தில் இதுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. அமெரிக்க நாணயத்தில் அவங்களுடைய கரன்சி இன் காட் வி ட்ரஸ்ட், நாங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னு அதில் போட்டிருக்கோம். ஆனால் காலம் என்ன செஞ்சு போச்சு, மாறி போச்சு. எது வரைக்கும் இங்கிலாந்து ராணிகிட்ட கேட்டாங்க உங்கள் சிறப்பு என்னன்னா, இதை தூக்கி காட்டினா அது வரைக்கும் சிறப்பாக தான் இருந்துச்சு. சில வேளைகள் வெளி தேசங்களிலே போய் சில காரியங்களை பார்க்கும்போது கிழவனும் கிழவியும் தான் எங்கே வந்து உட்காந்துருக்காங்க, ஆலயத்தில் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா டவுனில் எங்கெங்கெல்லாம் உட்கார முடியுமோ அங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆலயத்துக்கு பைபிள் கொண்டு வர மாட்டேன், பைபிளும் அங்கேயே இருக்கும். பாட்டு புஸ்தகம் எங்கே இருக்கும், வாசலிலே இருக்கும். வாசலிருந்து எடுத்து எங்கள் இருக்கையில் வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு என்ன செய்வான், போவான். கூட்டம் கூட்டமாக உட்காந்துக்குவான். இப்போ நீங்கள் இங்கே இப்படியே அப்படியெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது, அங்கங்கே செட்டாகவே உட்காந்துக்கலாம். யார் மட்டும் இல்லை, ஆண்டவர் மட்டும் இல்லைங்க. ஃபியூஜி ஐலண்டு எப்படியோ மகா மோசமான நிலைமையில் இருந்த இடம். அந்த ஃபியூஜி ஐலண்டை பற்றி ஒரு சீடி நான் இங்கேயே நம்ம விசுவாசிகளுக்கு போட்டு காட்டினேன். எப்படி இருந்த இடம், கர்த்தர் அதை எப்படி மாற்றி அந்த ஃபியூஜியை மாற்றி அங்கே எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார் என்பதையும் போட்டு காட்டினேன். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்தார்கள். மறுபடியும் இன்றைக்கு தீவிரவாதிகளுடைய கையில் ஃபியூஜி போயிடுச்சு. யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருடைய காரியத்தை விட்டு கொடுத்து ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறதை நிறுத்தி பாருங்களேன். ஒரு நேரம் வேத வாசிக்கிறதை நிறுத்தி பாருங்கள். ஒரு நாள் கர்த்தருக்கென்று செய்கிற காரியத்தை நிறுத்தி பாருங்க. ஒன்றொன்னா நிறுத்தி பாருங்க. தொடர்ந்து தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. தடை வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏனண்டா தடை செய்கிறவன், உங்களை விழுங்க பார்க்கிறவன், கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற காலம் இது. அந்த நாட்களை காட்டிலும் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. காலத்தை பயன்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். காலத்தை நீ பயன்படுத்தினால் வானத்தை அலங்கரிக்கிற பிரகாசிக்கிற சுடரொளியாக மாறிவிடுவாய். எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவார், டேய் முடியலனாலும் செத்தாலும் தேவ சமூகத்தில் விழுந்து செத்து போம்பார். இன்றைக்கி சொல்கிறேன், தேவ கிருபையில் முடியலைன்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் நிறுத்தினதில்லை. எனக்கு அட்டாக் வந்துச்சு. அப்போ கேட்டால் உனக்கு எதுக்கே வந்துச்சுன்னு. 6வது நாள் இருந்துச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கொண்டு இருக்கும்போது என் இருதயம் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிது. நிறுத்தினேன்னு நினைக்கிறீங்களா? ஐ நெவர் ஸ்டாப்ட் இட் பட் ப்ரீச்ட் கண்டினியூஸ்லி. தொடர்ந்து பேசினேன். பேசிக்கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் பேச கர்த்தர் கிருபை செய்வார். அவர் அழைப்பை செய்து முடிக்க மட்டும் நெறிந்த நாணலாகி என்னை அவர் கைவிட மாட்டார். மங்கி எறியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் என்னை மங்கி எறிய விட மாட்டார். நான் பிரகாசிக்கும்படியாய் என் வெளிச்சத்தை தூண்டி விடுகிறவர் இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாள், இந்த நாளை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு தியாகம் பண்ணார் தெரியுமா? கர்த்தர் இருந்து ஒரு நாள் இந்த நேரம் அந்த காரியத்தை தர அவர் எவ்வளவோ சொல்லணும்னா தியாகத்தை அவர் செய்யாவிட்டால் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்க முடியாது.
நாம் இல்லை என்றால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது சுத்த கிருபைங்க. அந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் நாங்கள் குடும்பம் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். என் கால் ஃப்ராக்சர் ஆகி போச்சு. ஸ்டெப்பு கால் ஊனி என்னால் நடக்க முடியாது. ஒரு நாள் கூட இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணதை தவிர்க்கவில்லை. ஆண்டவர் சாட்சி. யாரும் என்னை தூக்கி கீழே விடலை. அப்படியே உட்கார்ந்து தவழ்ந்து 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 இந்த இடத்துல வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடினால தான் இன்றைக்கும் கர்த்தர் எளியவனை கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நேரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் ஒரு அற்பமான விலை போகாத பாண்டம். ஆனாலும் அவருடைய நாமமாகிய அந்த பரிமள தைலத்தை, அந்த ஊற்றுண்ட பரிமள தைலத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். செத்த ஈயா விழாது. ஈயா உள்ள என்ன செய்யும்? பறந்து உன்னை தேடி தான் வரும். சிலர் என்னிடத்தில் பேச நான் கேட்டதுண்டு, ஐயா நான் இப்படி போகணும்னு நினைக்கல, அது வந்து என்னை கூட்டிகிட்டு போச்சு. நம்ம இழுத்துட்டு போகல, ஜெபம்னு உட்காந்துருப்போம். அப்போ தான் வருவேன் ஒரு நல்ல பய. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் தாங்க இந்த காரியமே முடியுமா. நாமும் பார்ப்போம், நம்ம இருந்தால் தான். அப்போ தான் நாம் இப்போ எப்படி இருப்போம்? உன் மூலமாக அவன் வாங்கிட்டு போய் அவன் நல்லா போயிடுவான், ஆனால் நீயோ வீணாக போயிடுவார். பெயர் பலகையாக இருக்க கர்த்தர் நம்ம வைக்கவில்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கவே கர்த்தர் நமக்கு வைத்து. அதற்காகவே ஜீவன், அதற்காகவே ஜீவன், சுகம், பலன், ஆயுசு காலங்கள் இம்மட்டுமாய் நம்மை கடத்தி வருகிறார். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது, நிர்மூலமாகாது இருக்க போவதும் அவருடைய சுத்த கிருபையை. செத்த ஈக்கள். இன்னொன்று இருக்குது, பிரசங்கிச்சோன்னா நேரமும் ஆகிப்போச்சு. சாலமோன் எழுதும்போது, பிரசங்கின் சாங்ஸ் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டில் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் வாசியுங்கள். புட்டி ஆமாம். நம்ம தோட்டம் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்குது. பூவும் பிஞ்சுங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சில மரத்துக்கு சீசன், பூ இருந்தால் பிஞ்சு வரும், பிஞ்சு இருந்தால் என்ன வரும்? ஆனால் தோட்டத்தில் குளநெறி வராதபடி, குழிநெறி வராதபடி தோட்டத்தை சுட்டி என்ன அடைச்சிருப்பான்? வேலி அடைச்சிருப்பான். அப்போ வேலி அடைச்ச வேலியாக இருந்தால் உள்ள குழிநெறி சிறுநெறிலாம் வருமா? அப்புறம் எது குழிநெறி எது சிறுநெறின்னு பேசணும். ஆமாம், முயல் குழி தோண்டிட்டு அடுத்த பக்கம் வந்துடும். ஆனால் குழிநெறி அப்படி என்ன செய்யாது? வராது. யோபின் வீட்டை சுற்றி அடைத்திருந்தார் ஆண்டவர், வேலி போட்டு வச்சிருந்தார். நம்ம சுற்றி ரட்சிப்பின் மதுச்சுவல் இருக்கு, வேலி இருக்குங்க. வாசலை நீ திறந்தா தேவன் அடைக்கவே மாட்டார். ஆனால் தேவன் திறந்தால் நிச்சயமாக அடைப்பார். ஏன்னா அவர் திறந்தால் ஒரு தீமை உள்ளே வந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றி தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்கன்னா வசனம் என்னும் விதை விதைக்கப்படுகிறது இல்லையா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேரமும் வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் விதவிதமான வார்த்தையாகிய விதையை எனக்குள்ள போடுறாரா போடலையா? போட்ட மாதிரியும் தெரியுது, போடாத மாதிரியும் தெரியுது. பாஸ்டர் முளைக்கலைன்னா குழப்பம்னு அர்த்தம், பிரச்சனை ஆகிப்போச்சு. இல்லை பாஸ்டர், ஏதாவது தின்னுட்டு என்னை எச்சமாக போடும், நான் ஏதாவது வீட்டு சோத்தில் எப்படி வளர்வேன்? ஆலமரமாய் வளர்வேன். அங்கே ஆலமரமாக அது வளர்ந்தால் அதை விட போகிறோம்? பிச்சு போட்டுருவோம். பிச்சு போட்டுருவோமா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுக்கு மேலே ஆலமரம் வளர்ந்தா நல்லா வளருது, நான் தான் விதைக்கலையே, அதான் வளருதான் விடுவோமா? ஏன்னா தெரியும் அது வீட்டை உடைச்சிடும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ரட்சிப்பின் வேலியை கர்த்தர் அடைத்திருக்கிறார், ரட்சிப்பின் மதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம விசேஷமான ஒரு திராட்சை தோட்டமாக மாற்ற ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் என்று நம்புகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறாரா, தோட்டத்தை பண்படுத்தி அதில் இருக்கிற கல்லெல்லாம் என்ன செஞ்சு உருக்கி அதை நல்ல நல்லதாக மாற்றி நற்குல திராட்சை செடியை கர்த்தர் நட்டார் என்பதாக போட்டிருக்கிறது. ஆனால் கனி தரும்போதோ அது எப்படி மாறிச்சான்? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை நற்குல நிலைமையிலே நட்டாலும் கூட அவர்கள் கொடுக்குற கனி எப்படி கனியாக இருக்குது? அவர் கர்த்தரே உடைச்சி போட்டார். இந்த தோட்டம் அப்படி தோட்டம் இல்லை, இது நல்லா பக்காவாக வரணும்னு சொல்லி அந்த எஜமான் நல்லா கட்டி நல்லா வேலி அடைச்சி நல்லா எல்லாம் அங்கே ஆலை எல்லாமே இருக்கும். ஆனால் எப்படியோ என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், ஒரு கதை ஒன்று சொல்லுவானுங்க. அந்த காவலாளி பேர் என்னமோ ஒரு நல்ல பேர். அந்த பேரை அதை வேறு விதமாக அவன் சொல்லும்போது இவன் என்ன செய்வான்னா தன்னைத்தான் கூப்பிட்றான்னு நினச்சி வெளியே போயிடுவான். அதுக்குள்ளே உள்ளே வந்து செய்கிறத கதை முடிச்சுட்டு போகிறான். இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது. இன்னொரு பகுதி இருக்குது, வேலியே பயிர இப்படியெல்லாம் இருக்குது. ஆகவே எல்லா காவலோடும் உன் தோட்டத்தை நீ காத்துக்கொள். நீ கனி கொடுக்க வேண்டியவன், கனி கொடுத்து பிரகாசிக்க வேண்டியவன். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு உலகத்தின் ஒரு முனையிலிருந்து கடைசி முனை காணப்படுகிற மக்களுக்கு நீ கனி கொடுக்க வேண்டியவன். கல்வி தகுதி ஒரு பெருசு இல்லைங்க, உங்களுடைய ஞானம் பெருசு இல்லை, உங்களுடைய எதுவுமே தகுதி இல்லை. நம்முடைய அவனவன் தகுதி யாராலே உண்டாயிருக்கிறது? அப்படி தகுதி பார்த்து ரட்சித்தா இன்றைக்கி இங்கே இருக்கவே முடியாது. எல்லாம் அவர் பாராட்டின சுத்த கிருபை. அந்த சுத்த கிருபை தான் இது மட்டுமாய் உங்களையும் என்னை தாங்குகிறது, ஏந்துகிறது, வழி நடத்துகிறது. தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அவர் தோட்டத்தை நன்றாக பராமரிப்பார். மற்ற எல்லா தோட்டத்தைக்காரரை காட்டிலும் அதனால தான் பேசுகிறார். நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார். நான் வழி விலகும்போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் திரும்பி வா என்று அழைக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக அவர் சேர்த்துக்கொள்ளும் விதமாகவே கர்த்தர் அநேக வேளைகளிலே, நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அநேக வேளைகளிலே நான் அவனை நோக்கி கூப்பிட்டேன், அநேக வேளைகளிலே சத்தத்தை கொடுத்தேன், ஆனால் அவனோ அதை அலட்சியம் படுத்தினபடினாலே இப்பொழுது ஆபத்து புசல் போல நேரிடுகிறது, பயங்கரமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிறது, நானும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, தேவன் உன்னை அழைக்கிற சத்தத்தை, தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு அழைப்பையும் ஒரு நாள் வீணா எண்ணி விடாதே, அதை அல்ல தட்டி விடாதே. உன் காதுகள் அதை என்ன செய்யக்கூடாது? அல்ல தட்டக்கூடாது. அதை கவனமாய் கேட்டு, ஆண்டவர் சொல்கிற பாகம் 28, நீ என் சொல்லை கவனமாய் கேட்டு நீ அதன்படி செய்தால் மேலே சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய நீ சாவதானமாய் இருப்பாய் என்றால், சிந்தை உள்ளவனாய் இருப்பாய் என்றால், அதை செய்யக்கூடிய ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பாய் என்றால், ஜாக்கிரதை உள்ள உன்னுடைய நினைவுகள் ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக செயல்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாய் நீ இருப்பாய் என்றால் நிச்சயமாய் அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன் பெயரை பெருமைப்படுத்தி சிலுவையில் உனக்காய் குலைத்து போட்டார் அல்லவா, அத்தனை குலைத்து போட்ட காரியத்துக்கு பதிலாக கோடி மடங்கு உனக்கு அவர் நிச்சயமாய் தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வருவேன். யாக்கோபின் பயணம், வீட்டில் ரொம்ப ஜாலியாக வீட்டை விட்டு வெளியே போகாமல் அங்கேயே இருந்தான். எதுவுமே தெரியாது அவனுக்கு. தெரிஞ்ச அம்மாவுடைய முந்தானியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்போ நிர்பந்தத்தால் போகிறேன், காட்டுக்குள்ளே போகிறேன்.
பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நல்லா பாருங்க, அவன் ஜெபம் பண்ணிட்டு படுத்தான் இருக்கான் அந்த இடத்துல. தேவனை தேடி ஏதாவது செய்துட்டு அந்த இடத்துல படுத்தானா? நமக்கெல்லாம் பயம் இருந்தால் கிட்டத்தில் பைபிளை, ஆமாம், இல்லைன்னா இது எங்கே இருக்குன்னே தெரியாது. வியாதி வந்தால் தலைக்கிட்ட வந்துடுது, பேய் வந்தால் ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனமாக வருது. அதனால் எதை வச்சுக்கிற, இன்னும் பெரிய கெட்ட கனவே வரும். ஏன்னா நீ கெட்டவனாச்ச, எப்படி கெட்ட ஊத்தில் நல்ல இது வரும்? வரவே வராது. போகிறான்ல, படுத்துட்டான். காட்டுக்குள்ளே துஷ்ட மிருகம் வர முடியுமா? வர முடியாதாங்க. நரியிலேருந்து எல்லாமே வரும். ஆனால் இன்பமாக தூங்குனான்னு போட்டுருக்கு. ஜோமனில் எதுவுமே செய்யலை. ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நான் பிள்ளையோடு வாக்குத்த பிள்ளையோடு ஈசாக்கிடத்தை சொன்னார், நான் ஆபிரகாமோடு இருந்தது போல், அதே மாதிரி ஈசாக்கிட்ட சொன்னார், நான் உன்னோட இருந்தது போல் உன் பிள்ளையோடு இருப்பேன். இந்த வேர்டு தான். ஏசா போயிட்டான், அவனை அந்த பட்டியலுக்குள்ளே அவன் என்ன செய்யலை. ஆகவே அந்த முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற அந்த வார்த்தைக்காக கர்த்தர் அவனை தேடி வந்தார். அந்த ஒரே இரவுரையே அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாரா? அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஏணி போடலாம். நமக்கு தினமும் ஏணியே போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வேலை செய்தா அவன் ஏணியை பிடிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவானே, இவன் வேற ஒரு ஏணி போட்டுறான். இருக்கட்டும். ஒரே இரவில் எல்லாத்தையும் மாற்றி, இடத்த மாற்றி, அவனை மாற்றி, எப்படி தான் அந்த காட்டுக்குள்ளே தைரியமாக தனித்து பயணம் செய்தான்? அவன் சொல்கிறான், வெறும் கோலும் கையுமா, காசு கூட நிறைய கொடுக்கவில்லை போல இருக்குது. கையில் சாப்பாடுக்கு கூட கொஞ்சம் தண்ணி கிண்ணி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி தான் அந்த காட்டை பயந்து அந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஒரே சந்திப்பு. எதுக்கு தெரியுமா? ஈசாக்கிட்ட சொன்னார், ஆபிரகாம்கிட்ட இருந்தது போல் உன்னோட இருப்பேன், உன்னோட இருந்தது போல் நான் யாக்கோவோடும். அந்த ஒரு வார்த்தை நிறைவேறுதலுக்காக அவன் எங்கே படுத்து கிடந்தான் அந்த இடத்துல ஏணி சாத்தி அவனுக்காக வந்தவர். இன்றைக்கி நமக்கு அதை காட்டிலும் வாக்குத்தத்தங்கள் இருக்கா? எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்குது. அவனோட இட்ட ஆணையை காட்டல் நம்மோட இட்ட ஆணை மிக பெரிதல்லவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, மரண பரியந்தமும் சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். நான் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் நெறிந்த நாணலாகிய உன்னை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரி அணைக்காமலும் இருப்பேன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னார். ஆகவே நிச்சயமாய் நல்ல முடிவு உண்டு. நம்பிக்கை ஒரு நாளும். ஆகவே வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்காய் காத்திருக்கிற நீ, தேவன் நடத்துகிற பலவித பாதைகளாக ஒரு சில பாதை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் புரியாததை விளங்க செய்து அதற்குண்டான பதிலையும் அவர் காட்டி நம்மை நடத்துவதினாலே நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை நம்மாலே சுதந்திரிக்க முடிகிறது. தொடர்ந்து ஓட முடிகிறது. இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட, செத்தையும் என்ன செய்யப்படாது. நாம் ஒரு கச்சாடிகள், அப்படியே நாம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. இதுக்குள்ள வேற எதுவும் வந்து விழுந்து என்ன செய்யக்கூடாது. மதியினம் கெடுத்து போடும். நாமம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் நாமம் தான் எல்லாவற்றுக்கும். ஆகவே அந்த நாமம் கெட்டு போகத்தக்க அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து விடாதிருங்கள். ஜாக்கிரதையோடு வாழுங்கள். நம்ம தேவன் ஒரு தோட்டமாக வைத்து நல்ல விதை விதைத்து பராமரித்து வருகிறார். ஏதோ ஒரு காவலாளியுடைய அஜாக்கிரதையினால் இல்லை நம்முடைய அஜாக்கிரதையினாலோ குளிநரி சிறுநரி உள்ளே வந்துருக்கலாம். பூவும் பிஞ்சுமாக இருக்கனால நல்ல காய் விடணும், மலரணும், கனிகள் உண்டாகணும்னா குளிநரி சிறுநரி எப்போ செய்யணும்? உங்களுக்கு தெரியும் யார் குளிநரி சிறுநரி. ஓகே, பிடிச்சிவிடு. நல்லா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கலாம். நிறையா இருக்குது, நேரம் இல்லை. பாதுகாத்துக்குள்ளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். கண்களை முடித்தோம். மூணுமா இருந்திருக்காமா?
எங்களை அளவு இல்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கமுள்ள தந்தையை நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்படி விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் விரோதமான கையெழுத்துக்களை சகல கையெழுத்துக்களை குலைத்துப்பட்டபடினால எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம், குடும்பம், எதிர்கால வாழ்வு, பிள்ளைகளின் பிள்ளைகள் வருகை மட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியில் காணப்படத்தக்கதாக ஒரு நிறைவு ஒவ்வொருவரும் பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும். கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் பேசுகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாமேன்.